பழனி கல்லூரியில் உற்சாகமாக ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். மாவலி வேடத்தில் வந்த மாணவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பழனி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் பாரம்பரிய முறையில் ஓணம் பண்டிகையை மிக உற்சாகத்துடன் கொண்டாடினர். இதையொட்டி கல்லூரி வளாகத்தில் வண்ண மலர்களை கொண்டு அழகிய அத்தப்பூ கோலம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து மகாபலி மன்னரை வரவேற்கும் வகையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாவெள்ளி மன்னர் வேடமணிந்து கையில் குடையுடன் வந்த மாணவரை கல்லூரி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கேரள பாரம்பரிய உடை அணிந்து மாணவிகள் திருவாதிரை நடனம் ஆடி அனைவரையும் கவர்ந்தனர். மாணவ மாணவியர் ஒன்றிணைந்து பாரம்பரிய பாடல்கள் மற்றும் நடனங்களுடன் ஓணம் பண்டிகை கொண்டாடியதால் கல்லூரி வளாகம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டது. கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வந்து கல்லூரியில் படித்து வரும் மாணவர்களும் தங்களது நண்பர்களுடன் இணைந்து ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். வழக்கமாக இந்த கேரளத்து மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்தினருடன் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடி வந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழக நண்பர்களுடன் இணைந்து கல்லூரியிலேயே ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடினர். இந்த ஓணம் பண்டிகை தங்களுக்கு புதிய மற்றும் மகிழ்ச்சியான அனுபவத்தை தந்ததாக கேரள மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். மாணவர்களிடையே கேரள பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களிடையே ஒற்றுமை மற்றும் நட்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஓணம் கொண்டாட்டம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற.
டிக்கெட்